हाय सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம ராஷபாஷால பிப்ரவரி 2026 வரப்போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ராஷபாஷா ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே தேர்ட் ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 4 மார்க்ஸு. கண்டஸ்ட்டு தொகை தான் ரஹீம்லேருந்து 2, கபீர்லேருந்து 2 கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்தம் 6 தொகை தான் கண்டஸ்ட் தொகை. இந்த 6ஐயுமே படிச்சுக்கிறது தான் நல்லது. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு, தோ தோஹோன்கா கண்டஸ்ட் ரூப் ஜோன்கா தியோன் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன தொகை, அந்த 6 தொகையும் என்னென்னா, ரஹிமன் நிஜ், மன் கி व्यथा, மன் ஹி ராக்கே கோய், சுனி இட்டிலைகை லோக் சப், பாண்டீன லைகை கோயின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீரே தீரே ரேமனா தீரே சப் குச் ஹோய், மாலி சீஞ்சை சவுகடா, ரித்து ஆயே ஃபல் ஹோய் அப்படின்னு இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கண்டஸ்ட் தொகை எல்லாருமே படித்து ஈஸியாக அட்டன் பண்ணிவிடுங்க. தேர்டு, 5 பெஹர் தந்தே கயா, 3 பெஹர் கயா சோய், 1 பெஹர் ஹரிநாம் பின் முக்தி கைசே ஹோய் அப்படின்னு இருக்கும். இந்த தொகையும் நல்லா பார்த்துக்கங்க. 4th, ரூக்கி சூக்கி காயகே டண்டா பானி பீவ், தேக் பராயி சூப்படி மத் லல்சாவே ஜீவ் அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 5th, கைர் கூன் கான்சி குஷி பைர் பிரீத்தி மதுபான், ரஹிமன் தாபே ந தபை ஜானத் சக்கல் ஜஹான் இருக்கும். இது லாஸ்ட் ட்ரிப்பு வந்ததுனால இந்த தடவை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. திடீர்னு கேட்டுட்டாங்கன்னு எழுதணும். அதனால தான் கொடுத்துருக்கேன். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 6th, ரஹிமன் தேக் படேன் கோ லகுன தீஜியே டாரி, ஜஹான் காம் ஆவை சுயி கஹா கரை தர்வாரி. இந்த 6ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி நம்ம 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ரோமன். 4th ரோமனுக்கு 9 மார்க்ஸு. ரொம்ப ஈஸியான ரோமன். 6 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. தீன்கா பாவார்த் ஹிந்திமே லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு நான் 6 இது மெயினானது கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துக்கங்க. பாவார்த் மட்டும்தான் எழுத போகிறோம். மாலா ஃபேரத் ஜுக்பயா ஃபிரா ந மன் கா ஃபேர், கர்கா மன்கா டார்தே மன்கா ஃபேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தோஹா. அதோட பாவார்த்தை எழுத சொல்லுவாங்க. கபீர்தாஸ் பாஹ்யாடம்பர் பர் விஸ்வாஸ் நகின் கர்த்தே தே. கபீர்தாஸ் வெடி ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. கயி லோக் பக்தி கே நாம் பர் மாலா ஃபெர்த்தேகை. நிறையா பேர் மாலையை உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஜபத் தப்ப கர்த்தேகைன், தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏ சபு பாஹ்யாடம்பர் ஹைன், இது எல்லாமே வெளி ஆடம்பரம்னு கபீர்தாஸ் சொல்கிறாரு. இன் பாஹ்ய ஆடம்பரம் சே மன்மேன் கோயி சுதார் நகின் ஹோத்தா. இந்த வெளி ஆடம்பரம் மனதை சீர்படுத்தாது. சமயகி வெர்த்து ஹோத்தாக, நேரம்தான் வீணாகும் அப்படின்னு சொல்கிறாரு. மனசுக்குள்ளாரே கடவுள் இருக்காரே, இதெல்லாம் வெளி ஆடம்பரம் அப்படின்னு சொல்வார். இந்த பாவார்த்தை நல்லா மீனிங் புரிஞ்சு எழுதினீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது வர சான்ஸ் இருக்குது. सेकेंड डे, माटी कहे कुन्हार से तू क्या रौंदू मोहिन, एक दिन ऐसा आएगा மே ரவுந்து ஹி தோஹி அப்படின்னு இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாவார்த், குன்ஹார் மாட்டிக்கோ ரவுந்து கர் பர்தன் பனாத்தாக. அதாவது குயவன், பானை செய்கிறவர் மண்ணை மிதித்து தான் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவார். இஸ்ஸே துக்கி ஹோக்கர் மாட்டி, இதனால் வருத்தம் அடைந்த மண்ணானது குன்ஹார்ஸே ககத்தேகைக்கு, அந்த குயவன்கிட்ட சொல்லுதான். என்ன சொல்லுது, ஆஜித்தும் முஜே ரவுந்து ரஹே ஹோ, இன்னைக்கு நீ என்ன மிதிக்கிற, கல் தும் ஷவ் பன்கர், நாளைக்கு நீ இறந்த பிறகு மேரே பாஸ் ஆவோகே தோ, என்கிட்ட வரும்போது மே துமே
ரவுதூங்கி நான் உன்னை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லுதான். ஏ உதாகரன் துவாரா இந்த உதாரணம் மூலிமா கபீர்தாஸ் கஹத்தே ஹை கி கபீர்தாஸ் என்ன சொல்கிறாருன்னா கம்சோர் ஆத்மி பி கல் பல்வான் பன் சக்தாக இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறவங்க கூட நாளைக்கு பலசாலியாக ஆக முடியும். அதனால் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு, அதாவது இன்னைக்கு பலமில்லாமல் இருக்கிறவங்க நாளைக்கு பெரிய பலசாலியாக ஆக முடியும். அதனால யாரையுமே குறைச்சி மதிப்பிடாமல் யாரையுமே துச்சமாக மதிக்காதீங்க அப்படி சொல்கிறார். தேர்ட், ரஹிமன் இபத்தாகும் பலி ஜோ தோரே தின் ஹோய் ஹித் அண்ட் ஹித் யா ஜகத் மேன் ஜானி பரத் சப் கோய் அப்படின்னு இருக்கும். இந்த தொகையோட பாவார்த்தை எழுதணும். ரஹீம் கஹத்தே ஹைங்கி ஹமாரே ஜீவன் மேன் ஆனே வாலே கஷ்ட. ரஹிமன் சொல்கிறார், நமது வாழ்க்கையில் வர கஷ்டமோ அதாவது துன்பமோ விபத்தி ஆபத்தோ ஏ சப் தோடே தினோன் கேலியே இது எல்லாமே கொஞ்ச நாட்களே வந்தாலும் அச்சாக நல்லது தான். ஏ கஷ்ட அவர் விபத்தியோன் இன் தோடே தினோன் மேன் அந்த கஷ்டமோ அந்த துன்பமோ விபத்தோ நம்மளுக்கு சிறிது நாட்கள்லேயே ஹம்கோ எஹ் பதா தேத்தே ஹங்கி இந்த விஷயத்தை நம்மளுக்கு கற்று தந்துடும். எதுன்னு ஹமாரே மித்ர அவர் சத்ரு கவுன் ஹை நம்மளோட நண்பன் யார் எதிரி யார் அப்படிங்கிறது கொஞ்ச நாளே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் படித்து மீனிங் புரிஞ்சாலே நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் வந்தால் விட்டுடாதீங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் பாவார்த்து. 6 கொடுத்து 3 தான் எழுத சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வரும். फोर्थ, विद्याधन उद्यम बिना कहो जू पावे कौन बिना डुलाये ना मिले जौन पंका की पौन அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட பாவார்த்தை எழுதணும். जिस प्रकार पंखे को डुलाये बिना हवा नहीं मिलती அதாவது ஒரு விசிறியை கையில் கொடுத்துட்றாங்க, அது ஆட்டினா தான் காற்று வரும். ஆட்டாட்டினா எப்படி காற்று வரும்? உசி பிரகார் அதே மாதிரி தான் பரிசிரம் கே பினா உழைப்பில்லாமல் வித்யா ரூபி தன் கவுன் பா சக்தாகை அதாவது கல்வியும் செல்வமும் யார் அடைஞ்சிருக்காங்க? கட்டின் பரிசிரம் கியே பினா கடின உழைப்பில்லாமல் கோயி வித்யா ரூபி தன் நகின் பா சக்தா எவர் ஒருவரும் கல்வியையும் செல்வத்தையும் பெறவே முடியாது. கடின உழைப்பிருந்தால்தான் நல்ல எஃபோர்ட் போட்டால் தான் நல்லா படிக்க முடியும். நல்லா படித்தா நல்ல உத்தியோகத்துக்கு போய் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டுமே உழைப்பில்லாமல் கிடைக்கவே கிடைக்காது. கல்வியும் சரி செல்வமும் சரி ரெண்டுமே உழைப்பில்லாமல் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். இதான் இதோட பாவார்த்து. नेक्स्ट 5th, सबै सहायक सबल के कोवू न निबल सहाय पवन जगावत आग हो தீபகின் தேத் புஜாய் புஜாய்னு அணைக்கிறதுன்னு அர்த்தம். இதோட பாவார்த்தை எழுதணும். சப் லோக் பல்வானோன் கேஹி சகாயத் ஹோத்தே எல்லாருமே நல்லா பலசாலியாக இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்கிறாங்க. கம்சோர் லோகோன் கி சகாயத்தா கர்னே வாலா கோயி நகிகை பலவீனமானவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஹவா படி ஆகுகோ और भी பட்கா தேத்தி है அந்த காற்றானது தகதகன்னு எரியிற நெருப்பை மேலும் ஊதி பெருசாக தான் ஆக்கும். லேக்கின் ஆனால் சோட்டே தீபக்கோ புஜா தேத்தாக ஆனால் சின்ன விளக்குக்கிட்ட தன்னோட வீரத்தை காமிக்கும். சின்ன விளக்கை ஈஸியாக அணைச்சிடும். சன்சார் கி ரீதி உலகத்தோட வழக்கம் கூட ஹவா கே காம்ஹி தரஹி ஹோத்திகை உலகத்தோட வழக்கமும் அந்த காற்று மாதிரி தான் இருக்குது. பலவீனமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, இருக்கிறவங்களுக்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இதோட பாவார்த்து. மீனிங் புரிஞ்சு படித்தோன்னா நம்ம எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ண முடியும். नेक्स्ट 6th, घरों पे नामते नामों के साथ ओहते थे बहुत तलाश किया कोई आदमी ना मिला இதோட பாவார்த்தை எழுத சொல்வாங்க. ஷாயர் பஷீர் பத்ர அவர் பேர் ஷாயர் பஷீர் பத்ர कहते हैं कि சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தலாஷ் கர்னே பர் தேடினால் படே படே ஓகதே வாலே
பெரிய பெரிய மனிதர்கள் और बड़े बड़े व्यक्तियों के नाम பெரிய பெரிய நபர்களுடைய பெயர்களும் மில் ஜாத்தே ஹே நமக்கு கிடைத்துவிடும். லேக்கின் ஆனால் சச்சா இன்சான் நல்ல மனிதர்கள் கஹின் நகின் மில் பார்த்தாகை எங்குமே கிடைப்பதில்லை. இசிகோ பஷீத் பத்ர கெஹத்தே ஹைங்கி இதை தான் பஷீத் பத்ர சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா கரோம் பர் நாம் வீட்டோட பேர் அவர் ஓகத்தேக்கே நாம் அந்த பெரிய மனிதரோட பேர் லிக்கா ரகத்தாக வீட்டுக்கு வெளியில் எழுதி வச்சுருக்காங்க. லேக்கின் ஆனால் உஸ் கர்மேன் அந்த வீட்டில் சச்சா இன்சான் நகின் மில்தாக நல்ல மனிதர் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை இந்த மாதிரி மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா நீங்களும் ஈஸியாக எழுதிடலாம். இந்த ஆறும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நானே பாவார்த் இதை எழுதியிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. 7th ஹே ஹுனர் பீன் ஆரம்பித்து சலாம் கரோன்னு அதே இதில் பேஜ் நம்பர் 34 இருக்கும். அதோட பாவார்த்தையும் பார்த்துக்கோங்க. அந்த ஆறும் தெரியறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். 7ம் 8ம் நீங்களே படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 8th ஜோ கர் பனாவோ சகுச்சாஹா எங்கே அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் அதே பேஜில் தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 8ஐயும் படிச்சுக்கிட்டா இதுலேருந்தே 3 அட்டன் பண்ணி நம்ம ஈஸியாக 9 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट 5th रोमन 5th रोमन 5 मार्क्स 5 प्रश्नों के अर्थ लिखिए கேட்டிருப்பாங்க. ஹிந்தியில் கேட்டிருப்பாங்க. ஹிந்தியில் தான் அர்த்த லிக்கி எழுதணும். இதுக்கு 1 to 8 லெசனில் உள்ள எல்லா அர்த்த லிக்கியும் படிச்சுக்கோங்க. உங்களுக்கும் யூஸாக தான் இருக்கும், ஸ்போக்கனுக்கும் யூஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வொக்காபுலரிஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும் நம்ம. नेक्स्ट 6th रोमन 6th रोमन 10 मार्क्स 5 का वाक्यों में प्रयोग कीजिए கேட்டிருப்பாங்க. மேக் தி சென்டென்ஸ் இதுக்கும் 1 to 8 லெசனில் உள்ள மேக் தி சென்டென்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th रोमन 7th रोमन 6 மார்க்ஸு கத்யான்ஸ் படுக்கர் பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கும் எல்லா லெசனில் உள்ள காம்ப்ரிஹென்ஷனையும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்தே தான் கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த பேராகிராஃபை புரிஞ்சு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எல்லாமே லெசன் ஓரியன்டாக தான் வரும், அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா லெசனில் உள்ள காம்ப்ரிஹென்ஷனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th रोमन 8th रोमन 4 மார்க்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். दो प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸு லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ராய் சாகப் ने अपनी नेक नियति कैसे साबित कीன்னு இருக்கும். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கங்க. ருப்பியா பாட்கே லேக்கக் கவுன் ஹைன்னு இருக்கும். இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கங்க. மனுஷ்ய கிசே ஜீவன் கே லடுக்கப்பன் கா கிலௌனா மான்தே ஹைன்னு இருக்கும். இந்த கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கங்க. ருப்பியா பாட்ஸே ஹமேன் கியா சீக் மில்தி ஹைன்னு இருக்கும். ஸோ இந்த 3rd and 4th ருப்பியா பாட்டில் உள்ளது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 5th गांधी जी को रेल से किस स्टेशन पर उतार दिया गया தான்னு இருக்கும். இது தக்ஷின் ஆஃப்ரிக்கா மீன் காந்திஜின்னு இருக்கும். அந்த லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் காந்திஜி கப் சே கப் தக் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மீன் ரக்கேன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். नेक्स्ट காமராஜரோட லெசனு காமராஜ் ने देशभक्ति के रूप में क्या क्या त्याग किएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th कोरोना कैसे बीमारी है सन 2019 में किस देश में यह पाया गयाன்னு இருக்கும். இது கொரோனா COVID-19 லெசனில் உள்ளது. 9th कोरोना की बीमारी से बचने के लिए 3 सावधानियों को लिखिएன்னு இருக்கும். இதுவும் COVID-19ல் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 10th பரமஹன்ஸ் की वाणी में कौन सी शक्ति थीன்னு இருக்கும். இது விவேகானந்தர் லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 11th विवेकानंद ने परमहंस से क्या सवाल कियाன்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 12th तेनालीराम ने किससे मुलाकात कीன்னு இருக்கும். ரொம்ப ஈஸி. तेनालीराम ने राजा कृष्णदेवराय से मुलाकात कीன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். राजा कृष्णदेवराय ने नाराज होकर तेनालीराम से क्या कहाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 14th एक दिन तेनालीराम की कोठी में कौन घुस आयेன்னு இருக்கும். கவுனை தூக்கிட்டு சோர் குஸ் ஆயேன்னு போட போகிறோம், அவ்வளவுதான்.
15th வந்து चोर लोग रात पर क्या कर रहे थे இருக்கும். चोर लोग रात पर कुएं से पानी निकाल रहे थे இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 12th ரோமன். 12th ரோமனும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஏகாங்கிலேருந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு 4 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, இது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, दो प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिएன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து 5 கொடுத்து 2 அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜீவன்லால்னே கமலா கி விதா கியோ நஹின் கீன்னு இருக்கும். இது பஹு கி விதாவில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி கைசி அவ்ரத்தின்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். கமலா கா பத்தி ரமேஷ் கஹான் கயாத்தான்னு இருக்கும். இதுவும் அதே லெசனில் உள்ளது தான். ரீடி கி ஹட்டி கிஸ் பிரகார் கா ஏகாங்கி ஹைன்னு இருக்கும். இது ரீடி கி ஹட்டியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் முதலே கொடுத்துருக்கேன் பாஸ் மார்க் எடுக்க. 5th ரீடி கி ஹட்டி ஏகாங்கி கா உத்தேஷ்ய கியா ஹை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுவும் ரீடி கி ஹட்டியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். 6th ரீடி கி ஹட்டி ஏகாங்கி மேன் உமா பெஹலே குச் போல்னே கேலியே கியோன் மனா கர்த்தி ஹைன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்தேர் நகரியில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ். அந்தேர் நகரி மேன் சபி சீஸின் கிஸ் பாவ் மேன் பிக்தி தீன்னு இருக்கும். அப்புறம் கோத்வால்கோ கியோன் சோடா கயான்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்துமேன் ராஜா ஃபான்சி ஃபார் கியோன் சடான்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ 3rd 4th 5th 6th 7th 8th 12th இந்த ரோமன்லாம் படிச்சுக்கிட்டாலே 42 மார்க்ஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரோமன்லாம். அதனால் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமனுக்கு 8 மார்க்ஸு. ஈஸியான ரோமன் 5 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்கிறாங்க. இது கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி தோ பத்யான்ஸ்கா பாவார்த் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, முஜே தோடு லேனா வனமாலி நல்லா பார்த்துக்கோங்க, இது வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜகு பீடித்கை அதி துக்குசே இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ராஜ்ஹட்டினே ஃபேக் தியே சப் அப்படின்னு இருக்கும். இந்த சந்தர்ப்ப பாவார்த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. சம்பூர்ண தர்த்திகை மான்னு இருக்கும். இந்த 4ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேருந்தே 2 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதை தவிர எக்ஸ்ட்ராவாக படிக்கணுங்கிறவங்க பூக்ஸே சூக் ஓண்டு ஜப் ஜாத்தேன்னு இருக்கும். இது பிக்ஷுக்கில் இருக்கிற சந்தர்ப்ப பாவார்த்து, இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது பத்யான்ஸில் உள்ளது. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, சாகு கிலௌனா இது 2மே வர சான்ஸ் இருக்குது. இதை தவிர எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணுன்னா பிக்ஷுக்கை படித்து வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், சாக் கிலௌனா பிக்ஷுக்கு இதுலேருந்தே வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈஸியாக தான் இருக்குன்ட்டு. மீனிங் புரிஞ்சு எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு 9th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஏக் பாட்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, ருப்பையா கர்மவீர் காமராஜ் COVID-19 இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே 1 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், ருப்பியா கர்மவீர் காமராஜ் COVID-19 இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 வரும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 10th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஏகாங்கிகா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு அந்தேர் நகரி ஷகித் ஜல்காரி பாய் இது 2ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். அந்தேர் நகரி 100% வர சான்ஸ் இருக்குது. அடிஷ்னலாக ஷகித் ஜல்காரி பாய் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. दो पात्रों का परिचय दीजिएன்னு கேட்டிருப்பாங்க. அதே ஏகாங்கியில் உள்ள கேரக்டர் தான். ஜீவன்லால் பஹு கி விதாவில் வர கேரக்டர். குரு மகந்த் அந்தேர் நகரியில் வர கேரக்டர் குணவந்தி.
பரிவர்த்தன்கிற ஏகாங்கியில் வர கேரக்டர். இந்த 3 கேரக்டரையும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஜீவன்லால், குருமகன், குணவந்தி, இது 3த்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து 2 ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு 13th ரோமன். 13th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. தோ பாவ் சந்தர்ப் சஹித் சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது அதே ஏகாங்கியில் உள்ள சந்தர்ப் சஹித் பாவ் தான். இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா, மேரே நாம், ஜோ, தப்பா, லகா, மேரி, ஷான் இருக்கும். இது பகுகி விதால உள்ள சந்தர்ப் பாவார்த்தம். இன் மோத்தியான் கா மூல்யம் சமஜ்னே வாலான்னு இருக்கும். இதுவும் அதே பகுகி விதால உள்ள சந்தர்ப் சஹித். அப்புறம் ஜவாப் மோர்கே பங்கு ஹோத்தேகேன் மோர்னிகே நகின்னு இருக்கும். இது ரீடி கி ஹட்டியில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தம். இதோட அந்தேர் நகரியில் உள்ள 1st, 2nd, 3rd, 5th இதையும் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் பேப்பரில் 13th ரோமன், கடைசி ரோமன். ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பருக்கு பாஸ் மார்க் எடுக்க 4th ரோமன் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 6 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, தீன்கா பின்ன பின்ன அர்த்த லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இது அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்கும். அதில் வச்சு பார்த்தீங்கன்னாலே இது வரைக்கும் பார்க்காதவங்க படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th ரோமன். 5th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. சமனார்த்தி சப்த லிக்கியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. எல்லாமே அப்லோடு பண்ணியிருக்கேன். இதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 6th ரோமன். 6th ரோமனுக்கும் 6 மார்க்ஸு. வச்சன் பதிலியேன்னு இருக்கும். சிங்குலர் ப்ளூரல் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதையும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th ரோமன். 7th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. லிங்க் பதிலியே ஜெண்டர், அதாவது லடுக்கான்னு கொடுத்துருந்தா லடுக்கி, இந்த மாதிரி எழுதணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுவும் அப்லோடு பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். 8th ரோமன். 8th ரோமனுக்கு 6 மார்க்ஸு. தீன் வாக்கியோன்கா வாட்சிய பதிலியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதையும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா பார்த்துக்கங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th ரோமன். 9th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. சூச்சனாக்கே அனுசார் பதிலியேன்னு கேட்டிருப்பாங்க. 2 கொடுத்துருப்பாங்க, 2யுமே அட்டன் பண்ணணும். இதுக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதுவும் அப்லோடு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10th ரோமன். 10th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. 5 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இது ப்ராவர்பு. தோ லோகோக்தி கஹாவத்தோன்கோ சம்ஜாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஈந்துக்கே சாந்து ஹோனா. இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்குன்ட்டு. 5 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்டு குவான் பியாசை கே பாஸ் நகின் ஜாத்தான்னு இருக்கும். இந்த ப்ராவர்பையும் நல்லா பார்த்துக்கங்க. லக்கடி கேபல் பந்தரியா நாச்சைன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஹீரேக்கி பரக் ஜௌஹரி ஜானே, இந்த 4ஐயும் படிச்சிட்டாலே இதுலேருந்தே 2 வந்துடும். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆக் லகே தப் கோதே குவான், இது போன வாட்டி கேட்டாங்க, இருந்தாலும் இதை படித்து வச்சுக்கோங்க. ஹவன் கர்த்தே ஹாத்து ஜல்னா, இதுவும் போன வாட்டி கேட்டாங்க, இருந்தாலும் படித்து வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே செகண்ட் பேப்பரில் 45 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஏ கஹானிக்கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க.
ஹார் கி ஜீத் இந்த கதை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அபு கான் கி பக்ரி இந்த கதையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரெண்டையும் படித்ததுக்கப்புறம் தேஷ்பக்து படிச்சுக்கோங்க. இந்த மூணுத்துலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், ஹார் கி ஜீத் அதை படிச்சுட்டு அபு கான் கி பக்ரி படிச்சுட்டு தேசபக்து படிச்சுக்கோங்க. மூணுத்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஏக் மகான் வியக்தி கி ஜீவனிக்கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பண்டிட் மதன் மோகன் மாலவியா நல்லா படிச்சுக்கோங்க, வர சான்ஸ் இருக்குது 100%. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, ராஜகோபாலாச்சாரி இவங்க 2 பேரையும் படித்து வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரையும் படிச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஒருத்தவங்களோட அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், பண்டிட் மதன் மோகன் மாலவியா, லால் பகதூர் சாஸ்திரி, ராஜகோபாலாச்சாரி 3 பேரையும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்களை அட்டன் பண்ணி ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஏக் விஷய பர் நிபந்து லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிக்கணும்னு, ஸ்திரீ சிக்ஷா, சிக்ஷா கா மாத்தியம், புஸ்தகாலய இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், ஸ்திரீ சிக்ஷா, சிக்ஷா கா மாத்தியம், புஸ்தகாலய இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வரும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். नेक्स्ट 11th रोमन के 10 मार्क्स अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, தமிழ் அல்லது இங்கிலீஷில் எழுதணும். இதுக்கெல்லாம் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. பேராகிராஃப் மாதிரி கொடுத்து எழுத சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. அப்புறம் ஒன் வேர்ட் ட்ரான்ஸ்லேஷனாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு 5 மார்க்ஸு. டோட்டலாக 10 மார்க்ஸு. இதெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் படிச்சுக்கிட்டால் ஹிந்தி பேசுகிறதும் ஈஸியாக இருக்கும். எப்பொழுதுமே அனுவாத் அபியாஸ் வந்தால் விட்டுடாதீங்க. नेक्स्ट 12th रोमन के 15 मार्क्स हिंदी में अनुवाद कीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹிந்தியில் அட்டன் பண்ண போகிறோம். இதுவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 15 மார்க்ஸ். அதனால தான் அனுவாத் அபியாஸ்லாம் வந்தால் விட்டுறாதீங்கிறேன். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், பாஸ் மார்க் எடுக்கணும். யாராக இருந்தாலும் அனுவாத் அபியாஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ராஷ்டிரபாஷா ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.